பிளஸ் யூ. இன்றைக்கு விசுவாச போதனை 2ஆம் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றார், விசுவாசிக்கும் பொழுது நம்ம இடத்திலே ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நம்ம எப்படி வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இடத்திலும் தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரு தகப்பன் இயேசுவிடத்தில் வந்து, என்னுடைய குமாரனை ஒரு பிசாசு பிடிக்கிறது, அது போய் தண்ணீரிலும் தீயிலம்பி அவனை தள்ளுகிறது, இவனை நான் எப்படியாக விடுதலை ஆக்க வேண்டும் என்று உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்து முடியவில்லை, இப்படி உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்க நீர் ஏதாகிலும் பார்த்து மனமிறங்கி செய்யும் என்று சொல்கிறான். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்கிறார். அப்போ விசுவாசம் எங்கே கிரியை செய்கிறது? நமக்குள்ளே. நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவர் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஒரு அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். அதுதான் வேதம் சொல்கிறது. மார்க் 9:22 இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரும் தீயிலும் தண்ணீரும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்கிற கூடுமானால், பாருங்க ஸ்தோத்திரம், நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்றார். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு பக்கம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்போ தேவன் இடத்துல அவன் வந்து சொல்லுகிறான், நீர் செய்யும் சொல்கிறான். நீர் ஏதாகிலும் செய்யும் சொல்ல, ஏதாகிலும் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நமக்கு சித்தமானால் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம சுகமாக இருப்பது, நம் விடுதலையாக இருப்பது, நம்ம தரித்திரத்திலிருந்து மீண்டு வருவது, நம் வாழ்க்கையை ஜெயித்து எடுப்பது, தேவனுக்கு சித்தமான காரியம் இதுதான் என்று நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம்னா, அதில் ஆண்டவர்கிட்ட நம்ம கன்ஃபார்மாக கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லணும். பிரியமானவர்களே, இயேசுநாதர் தான் சொல்கிறார், நம்மிடத்தில் விசுவாச அளவு கூட்டி காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்படியே அந்த இருதயம் வந்து அந்த காரியத்துக்கு நேரம் திருப்பப்பட்டு அதிலே விசுவாசத்திலே இருக்கும். அப்போ ஸ்தோத்திரம், பாருங்கள், ஜெபாலய தலைவன் இடத்துல அவன் வந்து இயேசுவின் இடத்துல, ஆண்டவர் நீர் வந்து என் மகன் மேலே கையை வையும், அப்பொழுது பிழைப்பான்னு சொல்கிறான். பாருங்கள், அவர் போயிட்டார். ஆனாலும் அதே கொஞ்சம் தூரத்துக்குள்ளே இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நம்முடைய மகள் மரித்து போயிட்டா, போதகரை தொந்தரவு பண்ண வேண்டாம். உன்னை ஆண்டவர் சொல்கிறாரு, ஜஸ்ட் பிலீவ், நீ விசுவாசி, இப்போ என்ன செய், இப்போயும் நீ விசுவாசின்னு சொல்கிறார். ஸோ நீ விசுவாசத்திலே நீ உறுதியாகி, நீ இந்த விசுவாச ஆரம்பத்தில் என்ன சொன்ன அதே விசுவாசத்தில் உறுதியாருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நீ இப்போவும் விசுவாசின்னு சொல்கிறார். மரித்து போன உடனே விசுவாசத்தை மாற்றாத. அப்போ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரும் பொழுது நம் விசுவாசத்தை மாற்றக்கூடாது. அந்த விசுவாசத்தில் அப்படியே நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீ சொன்னபடி என் மகன் சுகமாகுவான், நீர் வந்தால் கையை வச்சால் அற்புதம் நடக்கும், நீர் வந்து நீ இதை செஞ்சால் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நீங்கள் உங்கள் தொழிலை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, உங்கள் வேலையில் ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏசப்பாவால் எல்லாம் கூடும். விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அந்த விசுவாசத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே இருங்க. விசுவாசத்தை விடாமல் விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை அற்புதம் செய்வார். ஆமேன். நீங்கள் அதை கொண்டு கிரியை செய்ய 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 அந்த விசுவாசம் பெருகும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கடவுள் பெருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம் வளரணும். நம்ம ஒரு 10% விசுவாசிக்கிறோம், அதே நேரத்தில் அந்த விசுவாச அளவின் பிரமாணம் என்று எழுதப்பட்டு விசுவாசம் நிறைவடையணும். நம்ம கடவுளும் விசுவாசித்து அப்படியே தொடங்கிட்டோம். அந்த விசுவாசமானது அப்படியே நிரம்பி சரியான ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது கர்த்தர் கரெக்டாக அவர் கிரியை செய்து ஏற்ற காலத்தில் அறுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், ஏற்ற வேளையில் நம்முடைய தேசத்தில் மழை பெய்யும் என்று சொல்கிறார். ஆமேன். ஏற்ற காலத்தில் எப்படி ஒரு குழந்தை உருவாகி ஒரு 9 மாதம் 10 மாதம் கரெக்டாக அந்த மாதத்தை டெலிவரி ஆகிறது போல ஏசப்பா உங்களுக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதம் கரெக்டாக உங்கள் இடத்துல வரும். அது வந்து பொறுமையாக 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். ஒரு விதையை போல் அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாய் கனி கொடுப்பது போல் உங்கள் விசுவாசம் அப்படியே வளர்ந்து கனி கொடுக்குற விசுவாசம் மாறிடும். ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் செய்து முடிப்பார். தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்க உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையே மாறும். விசுவாசிக்கும் பொழுது அவிசுவாசமான வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. நம்ம விசுவாசிக்க என்னத்தை நடக்கும், எப்படி நடக்க போதோ, அல்லது ஆண்டவரே நீர் கைவிட்டு விடுவீரோ அப்படி என்ற எண்ணமே வராது. நான் இதை செஞ்சுருக்கிறேன், இப்படி விசுவாசித்திருக்கேன், இது நடக்கும். கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். உங்களுடைய கற்பனை திறனில், உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை அப்படியே கூட்டி வழங்குங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தைரியம் நமக்குள்ளே வரணும்.
ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். ஆமேன். இது இந்நாளைக்கு நடந்துடும், அடுத்த நாள் நடந்துடும். அந்த விசுவாசத்தில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசத்தில் ஒரே நம்பிக்கையாய் அந்த மகன் எப்படி ஆண்டவர் எடுத்து அந்த கேட்டது போல அவன் எப்படியோ அதுக்கப்புறம் அவன் வாயே திறக்கலை. அந்த 100க்கு அதிபதி அந்த ஜெபாலய தலைமை என்ன செய்த வாயே திறக்கலை. 100க்கு அதிபதி விசுவாசித்தான். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்படியே நடக்கும். என் வேலைக்காரனை போவென்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். நீ இங்கிருந்து சொல்லும், என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சுத்தமாவான். பாருங்கள், இயேசுவே ஆச்சரியப்பட்டார். அப்போ ஒரே கண்ட்ரோலாக ஒரே மனசாக நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த மனசை விட்டு நான் திருப்பவே கூடாது. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார், நன்றி நன்றி, தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆபிரகாம் அவன் விசுவாசத்தை வல்லவனாகி தேவனை மகிமைப்படுத்தினான். முழு நிச்சயமாக நம்பி மகிமைப்படுத்த ஆண்டவர் அப்படி செஞ்சிட்டாரு மகிமைப்படுத்திட்டே இருந்தான். ஸ்தோத்திரம். அப்போ தேவனை நான் மகிமைப்படுத்தணும். அதே ஒரு ஜெபம், அதே ஒரு ப்ரேயர், அதே ஒரு துதி, அதே ஒரு ஸ்தோத்திரங்கள். அப்போ மகிமைப்படுத்த அப்படியே நடக்கும். நம் தேவன் பெரியவர், நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நம் தேவன் பராக்கிரமம் உள்ளவர். நமக்காக செங்கடலை பிளக்க வல்லவர், நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவர். யோர்தானை 2ஆக பிளந்தார். நம்முடைய தேவன் அதிசயமானவர், நம்முடைய தேவன் அற்புதமானவர். ஆதாம் ஏவாளுக்காக 4 நதிகளை படைத்த தேவன், அண்ட சராசரங்களெல்லாம் படைத்து ஆளுகை செய்கிற எண்ணற்ற நட்சத்திரங்கள், பூமிக்கடையில் எவ்வளோ டன் கணக்கில் தங்கத்தை வச்சுருக்காரு. எவ்வளோ பேருக்கு சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறார். சுகமாய் நாம் வாழ வேண்டும், நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். காட் பிளஸ் யூ. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை விசுவாசத்தில் இவர்கள் வல்லவர்களாய் மாற்றுங்கப்பா. விசுவாசிக்க மது பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாகப்பா. விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த 2ஆம் பாகத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருப்பதாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தொடர்ந்து விசுவாச போதனைகளை கேட்டு பலப்படுவார்களாக ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச போதனை தொடர்ந்து நிலைச்சிருங்க. இப்போது விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.